ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாலிட்டி வந்து பார்த்துட்டு இருக்கோம். பாலிட்டியில் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்றிய நாடாளுமன்றம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, ஒன்றிய நாடாளுமன்றம் அப்படின்னா நீங்கள் எதில் படிப்பீங்க? பகுதி 5 ஆர்டிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 79லேருந்து 123 வரைக்கும் என்ன ஒன்றிய நாடாளுமன்றத்தை பற்றி படிப்பீங்க. சரி, ஒன்றிய நாடாளுமன்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் மக்களவை இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாநிலங்களவை இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர். இது மூணும் எதில் வரும்? ஒன்றிய நாடாளுமன்றத்தில் வந்து வரும். மக்களவையில் அப்படின்னா எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க? 552 உறுப்பினர்கள் வந்து மிகாமல் இருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா 530 பேர் வந்து மாநிலங்கள்ல இருந்தோம், மீதி 20 பேர் வந்து யூனியன் பிரதேசங்கள்ல இருந்தோம், அதுக்கப்புறம் 2 பேர் வந்து என்ன சொல்லுவோம், ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்கள்ல இருந்து வருவாங்க. அதுவும் அடுத்தது மாநிலங்களவை பார்த்திங்கன்னா 250க்கு மிகாமல் இருக்கணும். அதில் 12 பேர் வந்து இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவாங்க. மீதி இருக்க 238 பேர் வந்து மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சது தான், சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது இப்போ நம்ம கேள்விக்கு போகலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பண மசோதா பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அறிமுகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. பண மசோதா பொறுத்த வரைக்கும் மக்களவையில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அறிமுகப்படுத்த முடியும். மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் பண மசோதாவை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 அவைகளையும் அறிமுகப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. தப்பு, கூற்று தப்பு. அடுத்தது, பாராளுமன்றத்தின் கீழ் சபை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாகும். ஆமாம், கரெக்டு தான். அப்போ கூற்று தப்பு, காரணம் சரி. ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து வரும். கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்தது பாருங்க. மக்கள் இறைமை என்னும் கருத்தில் ஏற்பட்ட மாறுதலை பற்றிய கீழ்வரும் ஒரு கூற்றை வந்து சொல்றாங்க. என்னன்னு பார்க்கலாம். கூற்று: முன்பு ஒரு காலத்தில் பாராளுமன்றத்தை கலைப்பது என்பது முடியாட்சியின் தனி சிறப்புரிமையாக இருந்தது. கரெக்ட் தான். ஆனால் இன்று பாராளுமன்ற ஜனநாயகத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமானது அவையை கலைப்பது என்பது பிரதமரோட சிறப்பதிகாரம். ஆமாம், கரெக்டு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் ஏவிற்கான சரியான விளக்கமாகும். அடுத்தது பாருங்க. பாராளுமன்றம் என்னும் சொல் பேச்சு என்று பொருளடங்கிய பார்லே என்னும் எந்த சொல்லிலிருந்து வந்தது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பிரெஞ்சு மொழி. இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை யார் வடிவமைச்சிருப்பாங்க? ஸ்கூல் புக்கில் இருக்கும். எட்வின் ஹெட்யன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர். கீழ் சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா விதி 110 வந்து வரையறுக்கப்பட்டிருக்கும். பண மசோதா எதில் அறிமுகம் பண்ண முடியும்? மக்களவையில் மட்டும், அதாவது லோக்சபாவில் மட்டும்தான் அறிமுகம் பண்ண முடியும், ராஜ்யசபாவில் அறிமுகம் பண்ண முடியாது. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் சரியான கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 4 மட்டும்தான் சரி. பாருங்க. 3 இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை துறைகளின் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை தான் என்ன பண்ணுறாங்க, மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். நான் ஃபர்ஸ்டே வந்து சொன்னேன், சரிங்களா? அடுத்தது பாருங்க. 12 பேர் இந்திய குடியரசுத் தலைவரால் மொத்தம் 250 உறுப்பினர்கள் வந்து மிகாமல் இருக்கணும் மாநிலங்களவைக்கு. அதில் 12 பேர் என்ன பண்ணுவாங்க, இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவாங்க. மீதி இருக்க 238 பேர் வந்து மாநில சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு சொல்லி சொன்னேன். இங்கே கரெக்டு. அடுத்தது, மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 250க்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்லி சொன்னா இப்போ 3 ரைட்டு, 4 ரைட்டு. அடுத்தது பாருங்க. ஃபர்ஸ்ட், மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு 30 வயது வந்து கம்மியாக இருக்கவே கூடாது, 30 வயதுக்கு மேலே தான் வந்து இருக்கணும். அடுத்தது, மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தப்பு. யாரால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களால் தான் என்ன பண்ணுறாங்க, தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அதாவது எம்எல்ஏஸ். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ 1, 2 தப்பு. நமக்கு என்னது 3, 4 தான் சரி. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க. கீழ்காணும் கூற்றுக்களில் 1 மட்டும் தவறா இருக்கு, என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு பார்க்கலாமா? அழுத்த குழுக்கள் யாவும் நலக்குழுக்கள் என அழைக்கப்படும், அவை அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றன. ஓகேவா? அழுத்த குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் கட்சிக்கூடையும் வந்து இணைச்சிக்கல, ஆனால் இங்கே வந்து இணைச்சிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் நமக்கு தவறான கூற்று. பாருங்கள். அரசியல் மற்றொரு முகம் அழுத்த குழுக்கள். ஆமாம், ரைட்டு. பல அழுத்த குழுக்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதுடன் இணையதளங்களை பராமரித்து வருகிறது. ஆமாம், கரெக்டு. அரசின் கொள்கை உருவாக்கத்தில் அவர்கள் முக்கிய பங்காற்றி பல முக்கிய தகவல்களை அரசுக்கு வந்து அளிச்சிட்டு வராங்க. இதுவும் ரைட்டு. அடுத்தது பாருங்கள். மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவர் தான் என்ன பண்ணுறாரு, மாநிலங்களவையின் தலைவராக வந்து செயல்படுறாரு. எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019. ஓகேங்களா? 2021 தான் வரும், ஆனால் ஏன் 2019ன்னு கொடுத்துருக்காங்கன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு வந்து
நீங்கள் வந்து சொல்லுங்கள். இதில் வந்து கொண்டு வந்து 2021 தான் நிறைவேற்றப்பட்டிருக்கும். உங்களுக்கு எது கரெக்டுன்னு சொல்லி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2019 2021. அடுத்தது பாருங்கள், பொது கணக்கு குழு தான் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை வந்து ஆய்வு செய்கிறது என்ன அப்படின்னா பொது கணக்கு குழு. ஆப்ஷன் ஏ. இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா அப்படின்னு யார் முடிவு செய்வாங்க? அது வந்து நிதி மசோதாவா இல்லை சாதாரண மசோதாவான்னு சொல்லி முடிவு செய்கிறது யாருன்னா சபாநாயகர். அடுத்தது, நாடாளுமன்ற கூட்டத்தொடரை தலைமையேற்று நடத்துவர் யாருன்னா மக்களவை சபாநாயகர் தான் என்ன பண்ணுறாரு, நாடாளுமன்ற கூட்டத்தொடரை தலைமையேற்று நடத்துகிறாரு. மக்களவையின் சபாநாயகர் தான் வகிக்கும் பதவியின் காரணமாக கீழ்வரும் எந்த நாடாளுமன்ற குழுக்களின் தலைவராக செயல்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவல் ஆலோசனை குழு, பொது நோக்கு குழு, விதிகள் குழு. மதிப்பீட்டு குழு மட்டும் வராது. மதிப்பீட்டு குழு தலைவரை யார் வந்து நியமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் வந்து அதோட உறுப்பினர் இருந்தால் என்ன பண்ணுவார், நியமிப்பார். ஸோ மதிப்பீடு மட்டும் வராது. அப்போ 1, 2, 3 ஆப்ஷன் பி தான் வரும். சரிங்களா? மக்களவை பற்றி கீழ் வருவனவற்றுள் எது எது சரியா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, மக்களவை பொதுவாக இந்திய பாராளுமன்றத்தின் கீழவை என்று அழைக்கப்படுகிறது. ரைட்டு. செகண்ட் பாருங்க, மக்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ரைட்டு. தேர்ட் வந்து தப்பு. என்ன அப்படின்னா 42வது சட்ட திருத்தத்தால் மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை 545ஆக உயர்த்தியது. ஆமாம், 525லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 545 என்ன பண்ணியிருப்பாங்க, உயர்த்தியிருப்பாங்க. எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, 525லேருந்து 545 வந்து மாற்றிருப்பாங்க. இங்கே 44 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வந்து தப்பு. 1, 2 மட்டும்தான் கரெக்டு. அடுத்தது பாருங்க, கூட்டு பொறுப்புடைமை பற்றிய கீழ்வரும் கூற்றுக்களை கருத சொல்லியிருக்காங்க. அவற்றிலிருந்து சரியான விருப்ப விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பாருங்க, துணிவு என்னன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, பாராளுமன்றத்தின் குடியாட்சியின் கூட்டு பொறுப்பானது எந்த ஒரு தனி மனிதனையும் பொறுப்பாக்காது, அமைச்சரவையில் உள்ள அனைவரையும் பொறுப்பாக்குகிறது. ரைட்டு. கூட்டு பொறுப்பு என்பது அமைச்சர்களுக்கிடையே ஒருமித்த கருத்தை உருவாக்கும் என்ற அமைப்பை வந்து குறிக்குது. ரெண்டுமே ரைட்டு தான். அப்போ துணிவு கரெக்டு, காரணமும் வந்து கரெக்டு. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்க, சரியான பதிலை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பின் வருவனவற்றுள் எது வந்து உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, பாராளுமன்றத்தின் இரு அவைகளும் நிதி விவகாரங்கள் தவிர அனைத்து துறைகளும் சம அதிகாரம் மற்றும் சம அந்தஸ்து உரிமை அனுபவிக்கின்றன அப்படின்னா தப்பு, அனுபவிக்கல. ராஜ்யசபாவில் பண மசோதை அறிமுகப்படுத்த முடியாது. ஆமாம், ஃபர்ஸ்டே வந்து நான் சொன்னேன். ரைட்டு. ராஜ்யசபாவில் வருடாந்திர நிதிநிலை அறிக்கையை விவாதிக்கலாம், ஆனால் மானிய கோரிக்கைகள் வாக்களிக்கும் அதிகாரம் வந்து கிடையாது. இதுவும் ரைட்டு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 2 மற்றும் 3. அடுத்தது பாருங்க, கீழ்கண்ட நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களை எது வந்து தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வரவு செலவு கூட்டத்தொடர் February to May. ரைட்டு. மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர். ரைட்டு. குளிர்கால கூட்டத்தொடர் அப்படின்னா நமக்கு எப்போ வரும், நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் தான் நமக்கு என்ன குளிர்கால கூட்டத்தொடர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஜனவரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸோ தப்பு. நம்ம என்ன கேட்குறாங்க, தவறாக இருக்கிறது என்னென்ன கேட்குறாங்க, ஆப்ஷன் சி தப்பு. அடுத்தது பாருங்க, குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டு டிசம்பர் வரை. ஓகேவா? இதுதான் வந்து கரெக்டு. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, நவம்பர் டு ஜனவரின்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. குளிர்கால கூட்டத்தொடர் எப்போ வரும், நவம்பர் டு டிசம்பர் தான் வந்து வரும். பாராளுமன்ற நிலைக்குழுக்கள் பற்றிய கீழ்கண்ட இணைகளை வந்து கவனிக்க சொல்லியிருக்காங்க. எது வந்து தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உணவு நுகர்வோர் விவகாரம் மற்றும் பொது விநியோக குழு எதில் வரும், நிலைக்குழுக்குள்ள வரும். ரைட்டு. இந்த மனுக்கள் குழு, அவைக்குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதில் வரும், தற்காலிக குழு கிடையாது, நிலைக்குழுவில் தான் வந்து வரும். நன்னெறி குழுவும் வந்து நமக்கு தப்பு, நிலைக்குழுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தவறான இணை என்னன்னா 2, 3, 4 வந்து இந்த 3மே நமக்கு தப்பு. அவங்க என்ன கேட்குறாங்க, தவறான இணை தான் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, கூற்று காரணம். ஒன்றிய அமைச்சரவை விரும்பினால் கூட்டு ஆட்சி அமைக்க ஒற்றையாட்சியை மாற்றிவிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பு. இந்திய அரசியலமைப்புப்படி பார்த்தீங்கன்னா அவசர காலங்களில் கூட்டாட்சி வந்து ஒற்றையாட்சியாக மாறினாலும் அதோட ஒன்றிய அமைச்சரவை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தன்னோட விருப்பப்படி நேரடியாக வந்து மாற்ற முடியாது. இதுக்கு நாடாளுமன்றம் வந்து ஒப்புதல் வந்து கொடுக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நடைமுறைப்படுத்த முடியும். இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று ஏ வந்து தப்பு. அடுத்தது பாருங்கள், காரணம். மாநிலங்கள் மீது செயல்படுத்தத்தக்க பல்தரப்பட்ட அதிகாரங்களை ஒன்றிய அரசு வந்து கைவசம் பெற்றிருக்கு. ரைட்டு. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ தப்பு, ஆர் வந்து சரி.
அடுத்தது பாருங்க, கீழ் உள்ள பகுதியை படித்து அதன் அடிப்படையில் உங்கள் விடைகளை வந்து அமைக்க சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். சபாநாயகர் அவையில் இல்லாத சமயங்களில் துணை சபாநாயகர் அவையை நடத்துகிறார். சபாநாயகர் எவ்விதம் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அவ்விதமே துணை சபாநாயகரும் அவையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதை போலவே அவர் நீக்கப்படுகிறார். இவர் பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் பொழுது தானாகவே தனது தலைவரானது இவரது சிறப்பு. மேற்காணும் கருத்தோடு கீழ்கண்டவற்றில் எது வந்து மிக சிறந்தா பொருந்தது அப்படின்னா, பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் போது முன்னாள் குழுவின் தலைவராகிறார். இதுதான் சரி. ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றுள் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா இல்லை இதர மசோதாவா அப்படின்ற தீர்மானிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களவை சபாநாயகருக்கு தான் வந்து இருக்குது. அடுத்தது பாருங்கள், மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர்கள் வந்து நியமனம் செய்யப்படுறாங்க அப்படின்னா 12 உறுப்பினர்கள் வந்து நியமனம் செய்யப்படுறாங்க. நான் சொன்னேன் மாநிலங்களவை மொத்தம் எத்தனை 250 உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 12 பேர்த்த யார் இந்திய குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பார். அதுக்கப்புறம் மீதி இருக்க 238 பேர் மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னேன். சரிங்களா, அதில் தான் கேட்குறாங்க மாநிலங்களவையில் ஜனாதிபதியில் எத்தனை உறுப்பினர்கள் வந்து நியமனம் செய்கிறாங்கன்னா 12 உறுப்பினர்களை நியமனம் பண்ணுறாரு. அடுத்தது பாருங்க, பாராளுமன்றத்தின் மதிப்பீட்டு குழுவில் எத்தனை அங்கத்தினர் வந்து இருப்பாங்க அப்படின்னா 30 பேர் வந்து இருப்பாங்க. அடுத்தது பின்வரும் வாக்கியங்களில் கவனிக்க சொல்லியிருக்காங்க. எது வந்து சரி அப்படின்னு கேட்குறாங்க. பாராளுமன்றம் மத்திய பட்டியல் சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்குது, ரைட்டு தான். பொதுப்பட்டியல் மற்றும் மாநில பட்டியல் இடம்பெறாதவைகளில் பாராளுமன்றமே சட்டம் இயற்றும் அதிகாரமும் இருக்குது, இதுவும் ரைட்டு தான். ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரியான உண்மைதான். சபாநாயகரால் பாராளுமன்ற அமர்வுரை முடிவுக்கு கொண்டு வருதல் ஆகும். என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி முடிவுக்கு கொண்டு வருதல். கீழ்கண்டவற்றுள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான முறைமை சாரா சாதன கருவி எது அப்படின்னு கேட்குறாங்க. எது அப்படின்னா பூஜ்ய நேரம். குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவில் எத்தனை உறுப்பினர்களை வந்து நியமிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 உறுப்பினர்கள். இந்த கேள்வி ரிப்பீட்டடாக இதோட 3 டைம் வந்து வந்துருச்சு. மாநிலங்களவை அப்படின்னாலே உங்களுக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, எத்தனை உறுப்பினர்கள் 250 உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருக்கணும். அதில் 12 பேர்த்து என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பார். மீதி இருக்க 238 பேர் பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதை வந்து என்றைக்குமே நீங்கள் மறக்கவே கூடாது. கேள்வி வந்து திருப்பி இதே தான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு விதி 94 எதை விளக்குது அப்படின்னா, சபாநாயகர் துணை சபாநாயகரோட பதவி நீக்கத்தை பற்றி சொல்லுது. அடுத்தது பாருங்க, சட்டமன்ற மேலவையை உருவாக்கவும் மற்றும் நீக்கவுமான அதிகாரம் யாருக்கு வந்து இருக்குது அப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான் வந்து இருக்குது. லோக்சபாவில் நம்பிக்கையில்லா தீர்மானம் அறிமுகப்படுத்த தேவையான ஆதரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 உறுப்பினர்கள் வந்து இருக்கணும். மேட்ச் த ஃபாலோவிங் பார்க்கலாம். நாடுகள் கொடுத்துருக்காங்க, நாடாளுமன்றத்தோட பேர் கொடுத்துருக்காங்க. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், ஜப்பான் அப்படின்னா டயட்டு, பிரிட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம், டென்மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோல் கட்டிங். ஓகேவா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள்னா ஐஎன்சி காங்கிரஸ்ன்னு வந்து இது ஈஸியாக போட்டுருவீங்க. ஐஎன்சி காங்கிரஸ்ன்னு சொல்லி ஈஸியாக போட்டுருவீங்க. ஜப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் எப்பயுமே டயட்டில் இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜப்பான் அப்படின்னா அப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பா எப்பயுமே டயட்டில் இருப்பார் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம். பிஸ்கட்னு வச்சுக்கோங்க, பின்னு வருதா, அப்போ பீப்பா வரிசையில் வருதா, பிரிட்டன் பாராளுமன்றம். அடுத்து டென்மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல் கட்டிங். ஓகேவா, அடுத்தது பாருங்க, கீழ்கணும் காணப்படும் சொற்கள்ல அதன் அர்த்தத்தோட பொருத்த சொல்லியிருக்காங்க. பொருத்தலாமா? ஒத்திவைப்பு அப்படின்னா பாராளுமன்றத்தை காலவரையற்று ஒத்தி வைக்கிறது. குவாரம் அப்படின்னா அவையை நடத்த தேவையான உறுப்பினர்களோட எண்ணிக்கையை நம்ம குவாரம்னு சொல்லுவோம். கங்காரு மூடல் அப்படின்னா முக்கியமான உட்கூறுகளை மட்டும் விவாதிக்கிறது. லேம் டக் அமர்வுனா புது மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கடைசியான பழைய மக்களவை அமர்வை பற்றி சொல்கிறது லேம் டாக் அமர்வு. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி வந்து நமக்கு வரும். அடுத்தது பாருங்க, பண மசோதா பற்றி நம்ம ஏற்கனவே படித்தது தான். என்ன படித்தோம்? பண மசோதானா என்ன அப்படின்னா, ஒன்று என்னன்னா மக்களவையில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். அது யாரால? மக்களவையில் அமைச்சர்களால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். குடியரசுத் தலைவருக்கு கண்டிப்பாக இது என்ன தேவை, முன் அனுமதி வந்து தேவை. ஒரு பண மசோதா வந்து நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னா குடியரசுத் தலைவரோட அனுமதி வந்து தேவை. இந்த பண மசோதாவை மாநிலங்களை வந்து மறுக்கவோ, மாநிலங்களவை என்ன பண்ணக்கூடாது, மறுக்கவோ இல்லை அப்படின்னா ஏதாவது திருத்தம் வந்து பண்ணணும் அப்படின்னா அதுவும் வந்து முடியாது. அதிகபட்சம் 14 நாட்கள் வந்து எத்தனை நாட்கள் வந்து தாமதப்படுத்த முடியும்னு கேட்பாங்க. பண மசோதாவை 14 நாட்கள் வேணால் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாநிலங்களவையில் நம்ம தாமதப்படுத்த முடியும். இப்போ மக்களவையிலிருந்து நம்ம மாநிலங்களவைக்கு இந்த பில்லை வந்து நம்ம பாஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சபாநாயகரோட ஒப்புதல் வந்து நமக்கு தேவை. சரிங்களா, இதை வந்து குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்ப முடியாது. இதான் வந்து நம்ம படிச்சிருப்போம் பண மசோதாவை பற்றி. சரி, இங்கே என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மாநிலங்களவையில் இதை அறிமுகப்படுத்த முடியாது, கரெக்டு தான்.
என்ன பண்ண முடியும், மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். சபாநாயகரால் சான்றளிக்கப்பட வேண்டும் சொன்னா, சபாநாயகரால் சான்றளிக்கப்பட வேண்டும் கரெக்டு. மாநிலங்களவையால் திருத்தப்படலாம், மாநிலங்களவையால் திருத்த முடியாது. என்னன்னா மாநிலங்களவையால் மறுக்கவும் முடியாது, திருத்தம் செய்யவும் முடியாது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, திருத்தப்படலாம் கொடுத்துருக்காங்க, இது மட்டும் வராது. குடியரசுத் தலைவர் தாமதமின்றி ஒப்புதல் அளிக்க முடியும். ஆமாம், குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்ப முடியாது, ஆனால் ஒப்புதல் கொடுக்கலாம். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் பி வரும் 1, 2, 4. இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்குது. பாராளுமன்ற நடவடிக்கைகளின் கருவிகளை மேற்கோளாக கொண்டு பின்வரும் கூற்றுக்களை எது சரியானது? சிறப்புரிமை தீர்மானத்தின் நோக்கமானது குறிப்பிட்ட அமைச்சரவை கண்டனம் செய்வதற்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி. மாநிலங்களவையின் முன்னாள் தலைவராக யார் செயல்படுறாங்க அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணுறாரு, மாநிலங்களவையோட முன்னாள் தலைவராக செயல்படுறாரு. இந்திய குடியரசுத் தலைவரால் ராஜ்யசபாவில் நியமிக்கப்படும் உறுப்பினர்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. இந்த கேள்வி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க, நான் ரிப்பீட்டடாக சொல்கிறது தான். கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களுக்குள் மக்களவையின் அதிகமான இடங்களை பெற்றுள்ள மாநிலம் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. மேற்கு வங்காளம் தான். எத்தனை இடம் அப்படின்னா 42 இடம். அதே குஜராத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26, ராஜஸ்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25, அசாம் அப்படின்னா 14. இதில் அதிகமான இடம் பெற்றிருக்கிறதுனா மேற்கு வங்காளம் 42. மாநிலங்களவை பற்றிய பின்வரும் சொற்றொடர்களில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு நிரந்தர அவை கரெக்டு. ஒவ்வொரு இரண்டாம் ஆண்டின் முடிவிலும் 3ல் 1 பங்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உறுப்பினர்கள் ஓய்வு பெறுறாங்க. இந்த அவையோட நிலையற்ற தன்மையை குறிக்குது, தப்பு. இது என்னன்னா நிலையான தன்மையை தான் குறிக்கும், நிலையற்ற தன்மையை குறிக்காது. ஆனால் இங்கே எங்கே நிலையற்ற தன்மை கொடுத்துருவாங்க, அப்போ ஆப்ஷன் 3 மட்டும் வராது. அவங்க என்ன கேட்குறாங்க, சரியானது என்னன்னு கேட்குறாங்க. 1 மற்றும் 2 சரி, ஆப்ஷன் பி வரும். பாராளுமன்றத்தின் கீழ்கண்ட பணிகளை கருதுக, சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பண மசோதா மக்கள் விருப்பத்தை பிரதிநிதிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தப்பு. ஒப்புவிப்பு சட்டம் பாராளுமன்ற மறுவாய்க்கு உட்பட்டதல்லன்னு கொடுத்துருக்காங்க, உட்பட்டதல்லன்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. 3வது பாருங்க, அரசமைப்பு சட்ட உறுப்புகளை திருத்தம் செய்யும் அதிகாரத்தை பாராளுமன்றம் கொண்டிருக்கிறது, ரைட்டு. பாராளுமன்றம் மாநிலங்களுக்குரிய சட்டம் இயற்றும் எல்லைக்குள் இருக்கும் அதிகாரத்தின் மீதும் சட்டம் இயற்ற முடியும், 4ம் ரைட்டு. ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி. 3 மற்றும் 4 வரும். அடுத்தது பாருங்க, பின்வரும் பொறுப்பாளர்களுள் யார் கீழவை மற்றும் மேலவையின் செயலகத்தை கட்டுப்படுத்தி தலைமையேற்று வழிநடத்தி செயல்படுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி. கீழவையின் சபாநாயகர் மற்றும் மேலவையோட தலைவர் மூலியமாக தான் என்ன பண்ணுறாங்க, வழிநடத்தி செல்கின்றனர். புதிய அகில இந்திய பணியை யாரால் உருவாக்க முடியும் அப்படின்னா பாராளுமன்ற சட்டத்தின் மூலயமா தான் என்ன பண்ண முடியும், புதிய அகில இந்திய பணியை நம்மளால் உருவாக்க முடியும். இந்திய பாராளுமன்றத்தில் அறிவியல் கொள்கை தீர்மானம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. 1958. இந்திய அரசியலமைப்பின் 326 விதியின் கீழ் காணப்படும் எவை எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மக்களவைக்கான தேர்தல் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் நடத்துறது. எந்த விதியின் கீழ் பாராளுமன்றம் மாநிலங்களவைக்கு நிதியுதவி அளிக்கும் அதிகாரம் பெற்றிருக்கு அப்படின்னா ஆர்டிகல் 275. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று, இந்திய பாராளுமன்றத்தின் நிரந்தர சபையாக மாநிலங்களவை கருதப்படுகிறது, கரெக்டு. மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களின் பிரதிநிதியாக இருக்கிறார்கள், மக்களின் பிரதிநிதிகளாக இல்லைன்னு இருக்காங்க, இதுவும் கரெக்டு தான். ஆன்சர் ஆப்ஷன் டி. என்ன அப்படின்னா ஆர் ஏ விளக்கல, ரெண்டுமே கரெக்டானா ஆர் ஏ விளக்கல, ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, கீழ் சொல்லப்பட்டுள்ளவற்றுள் இந்திய பாராளுமன்றத்தின் இறையாண்மைக்கு உள்ள வரம்புகள் என்னென்ன? அடிப்படை உரிமைகள், நிதி புனராய்வு, கூட்டாட்சி, எழுதப்பட்ட அரசியலம். அப்போ 1, 2, 3, 4. முதலாவது மக்களவை எப்போது கலைக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி. ஏப்ரல் 4, 1957 முதலாவது மக்களவை கலைக்கப்பட்டிருக்கும். இந்திய பாராளுமன்றத்தின் தனி மசோதா கூற்றுப்படி என்னன்னு பார்க்கலாம். தனி உறுப்பினர் மசோதா நோட்டீஸ் அதன் நோக்கங்கள், காரணங்கள் மற்றும் குடியரசுத் தலைவரின் அனுமதியுடன் அளிக்கப்பட வேண்டும், கரெக்டு. அரசாங்க மசோதாக்கள் போலவே தனி உறுப்பினர் மசோதா நிறைவேற்றப்படும், ரைட்டு. என்னன்னா ஆப்ஷன் டி, ஆர் மற்றும் எஸ் சரி. கீழ்காணும் கருத்துக்களில் எந்த ஒன்று பண மசோதா பற்றி தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னு பார்க்கலாம். பண மசோதாக்கள் அறிமுகமானது பாராளுமன்றத்தின் இரு அவைகளும் ஏதேனும் ஒரு அவையில் அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த அவையில் அறிமுகம் பண்ண முடியும் அப்படின்னா மக்களவையில் மட்டும்தான் நம்ம அறிமுகம் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ நமக்கு தப்பு. அடுத்தது பாருங்கள், பின் வருவனவற்றுள் எது மக்களவை கூட்டத்தொடர் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி. கோடைக்கால கூட்டத்தொடர் தான், மக்களவை கூட்டத்தொடர் கிடையாது.
பாராளுமன்ற சலுகைகளை பற்றி எது சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் 105 பாராளுமன்ற சலுகைகளை பற்றி சொல்லுது. அடுத்தது பாருங்க, இந்தியாவில் பாராளுமன்ற இடது கொள்கை குறிப்பிடுவது என்ன அப்படின்னா திருத்தஸ்வாதம். இது காலனித்துவதற்கு பிந்தைய சமூக பொருளாதார மற்றும் அரசியல் வடிவமைப்பின் சித்தாந்தம். மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் என்ன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாராளுமன்றம். 138வது நாடாளுமன்றங்களுக்கு இடையான ஐக்கியம் 2018 நடைபெற்ற இடம் அப்படின்னு கேட்குறாங்க, ஜெனீவால. நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு 1960 முதல் கூட்டத்தொடர் நடக்கும். சொல்றதெல்லாம் எப்போ உங்களுக்கு புரியும்னா நீங்கள் நாடாளுமன்றத்தை பற்றி ஃபுல்லாக படித்து அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அடுத்தது பாருங்க, ஒன்றிய பிரதேசமான டெல்லியிலிருந்து மக்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்படின்னா 7 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மேட்ச் த ஃபாலோவிங். தமிழ்நாடு அப்படின்னா 18, மேற்கு வங்காளம் எத்தனை 16, மகாராஷ்டிரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19, மத்திய பிரதேசம் 11. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 4123. 17வது பாராளுமன்றத்தின் சபாநாயகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் பிர்லா. இந்திய அரசியலமைப்பின் விதி 84 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான தகுதியை பற்றி சொல்லுது. இன்னைக்கான கொஷின்ஸ் பார்த்தோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.